Hi friends, welcome to Infomaniac Tamil YouTube channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரோட அன்பாக்சிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து கோடிங் டாஸ்க் வந்து நிறைய பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வரும். ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இன்ச்சோ 14 இன்ச்சோ தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு பெரிய மானிட்டர் நல்ல ரெசல்யூஷனில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்தனை வருஷமாக வந்து ஆஃபீஸ் லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸ் செட்டப்போட அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மானிட்டர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பென்கியூவில் வந்து GW2790Q. ஸோ இதோட 2K ரெசல்யூஷன் மானிட்டர் தான் இது. ஸோ இந்த வீடியோக்கான இந்த மானிட்டருக்கான அன்பாக்சிங் வந்து இப்போ வாங்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,990, அதாவது 14,990 ரூபாய். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஃபுல் ஹெச்டி வேரியன்ட்ஸும் இருக்குது 27 இன்ச்சஸில். ஸோ நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சஸ். ஸோ ஒர்க்கிங்க்கு வந்து இதான் ஐடியல். ஸோ 24 போனாலுமே உங்களுக்கு ஐடியலாக இருக்கும். பட் சிலருக்கு வந்து சைஸ் கம்மியாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ 27 வந்து ஐடியல் சைஸாக இருக்கும். சிலர் வந்து 32 போவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும். ஸோ 27 வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி மானிட்டர்ஸும் வந்து இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த PPIன்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்சல் பெர் இன்ச். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K மானிட்டர் வாங்கினா தான் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐஸில் வந்து எந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பென்கியூவில் வந்து சில கோடிங் அண்ட் அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சில பிரத்யேகமாக சில மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐ ஸ்ட்ரெயின் மோடு இல்லாமல் இருக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து நான் இந்த மாடல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து பென்கியூ வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி 25ஆம் தேதி வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ 2 or 3 டேஸில் வந்து டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஹாலிடே சீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் இல்லை அப்படி இப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி ஜனவரி 7ஆம் தேதி தான் வந்து எனக்கு வந்து சேர்ந்துச்சு. ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ உள்ள பிரித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பென்கியோட யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர். ஸோ இந்த பவர் அடாப்டர் தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது நம்ம பழைய டைப் 16 வாட் அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய ப்ளக் பாயிண்டில் போட்டு தான் பார்க்கணும் செட் ஆகுமான்னு. ஸோ இந்த செட்டப் அப்படியே எடுத்துருவோம். ஸோ உள்ளே வந்து எனக்கு மானிட்டர் சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ எடுத்து பார்ப்போம். எந்த விதமான டேமேஜஸ் இல்லாமல் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ன பண்ணலான்னா பாக்ஸை எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த விதமான டேமேஜஸ் இல்லைன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டேமேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய டேமேஜாக இருக்குது. இந்த டேமேஜ் அவங்க சரியாக எனக்கு அவங்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெம்போ மாதிரி எடுத்துகிட்டு வரணும். பட் அவங்க வந்து ஸ்கூட்டரில் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ இது வர இடத்துல எங்கேயோ போட்டு எடுத்து வந்திருக்காங்க போல்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்தோடனே வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோம். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு டேமேஜ். ஸோ ஸ்க்ராட்ச்லாம் சொல்ல முடியாது, டேமேஜு பேனல்லே வெளியே வந்திருக்குது. ஸோ இது ஒழுங்காக அவங்க டெலிவர் பண்ணல நம்மளுக்கு. திருப்பி நம்ம இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் தான் கேட்கணும். ஸோ இது வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் இதுக்கு நம்ம டேரெக்டாக பென்கியூலேருந்தே வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிவரி வந்து சரியாக பண்ணல. ஸோ டேமேஜான இருக்கிற ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்களா இல்லை வரும்போது டேமேஜ் ஆகிடுச்சான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பென்கியூவில் வந்து ரீச் பண்ணி எப்படி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி நம்ம நெக்ஸ்ட் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். One eternity later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோமேனியாக் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்கியூவில் ஒரு 27 inch 2K மானிட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டிசம்பர் 25 அன்றைக்கி நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து டேரெக்டாக பென்கியூ வெப்சைட்லேருந்தே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஒரு இதுக்கும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷிப்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி தரப்பில் வந்து எனக்கு வந்து மானிட்டர் வந்து ரிசீவ் ஆச்சு. ரிசீவ் ஆகிட்டு நம்ம வந்து அன்பாக்சிங் பார்த்துருப்போம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேமேஜ் இருந்துச்சு மானிட்டரில். ஸோ அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி வந்து அவங்கக்கிட்ட வந்து ரீச் பண்ணேன், எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆச்சு. நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பி அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ நடுவில் பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வந்ததுனால அதையும் ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு உங்களுக்கு டெலிவரி வந்து ரொம்ப லேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜனவரி 24 இன்றைக்கி தான் வந்து எனக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வந்து அவங்க திருப்பி எனக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து மானிட்டர் வாங்கும்போதோ இல்லை டிவி வாங்கும்போதோ ஜென்ரலாக வந்து டிவிக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்பெனிக்காரங்க தான் வந்து உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு எதுவும் இருக்காது. பட் மெயினாக வந்து மானிட்டர் நீங்கள் ஆன்லைன்லேருந்து வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அன்பாக்சிங் வீடியோ மாதிரியே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த தடவை எனக்கு வந்தது வந்து எந்த டேமேஜும் இல்லாமல், லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா அவுட்ரு பாக்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை அவ்வளோ எதுவும் பெரிய டென்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம பார்த்துடலாம் அன்பாக்ஸ் பண்ணி. பார்த்தீங்கன்னா அந்த பவர் கார்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டாண்டு, மானிட்டர் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டாண்டில் இன்னொரு பாகம், அதுக்கப்புறம் குவிக் ஸ்டார்ட் மானிட்டர் கைடு. ஸோ மேலே இருக்கிற அந்த இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம மெயினான யூனிட் மானிட்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேனல் ஸோ கவர் எடுத்து பார்த்துருங்க, எல்லா பக்கமும் நல்லா இருக்கா, டேமேஜ் எதுவும் இல்லையா. ஸோ எல்லா பக்கமும் பார்க்கலாம். அதில் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துங்க. போன தடவை இந்த பக்கம் தான் வந்து டேமேஜ் இருந்துச்சு, உடஞ்சி பேனல் வெளியே வர மாதிரி இருந்துச்சு. ஃப்ரண்ட்லாம் பார்த்துக்கலாம், டேமேஜ் இல்லை அளவுக்கு. இந்த பக்கம் பேக் சைடு எந்த இஷ்யூஸ் இல்லை. அடுத்து அப்படியே நான் திருப்பி காட்டுறேன். கீழே எங்கேயும் பார்த்துக்கோங்க. 2 HDMI போர்ட்டு, ஒரு DP போர்ட்டு, ஒரு பவர் கேபிள் இங்கே இருக்கிற அந்த போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் வந்திருக்கு இந்த ப்ராடக்ட்டு, எந்த டேமேஜஸும் இல்லை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்துடலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் மாதிரி தான், அதுவே ஃபிக்ஸ் ஆகிடுது அழகா. ஸோ டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா, ஸோ இந்த 2 பக்கம் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா வெளியே எடுத்துடலாம். ஸோ இது ஈஸியான செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான் இது. ஸோ திருப்பி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அமுத்தினீங்கன்னா ஃபிட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மானிட்டர் மவுண்ட் பண்ணுவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மானிட்டர் வந்து நம்ம மவுண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியான செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். அப்படியே எடுத்து நம்ம அந்த ஸ்டாண்டில் அப்படியே வைக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த குரூவ் மாதிரி இருக்குது. இந்த குரூவ் அப்படியே நம்ம உள்ளே வந்து இங்கே அமுத்த போகிறோம். நார்மலாக அப்படியே உள்ளே வச்சிங்கனாலே போதும். வச்சுட்டு கொஞ்சம் அமுத்தினீங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் ஆன சத்தம் கேட்கும். ஸோ அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கீழே மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பைவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. மற்றபடி உங்களுக்கு நீங்கள் இப்போ டில் பண்ணுறதோ ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. மேலே கீழே மட்டும் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு எல்லா பக்கமும் நீங்கள் சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு மானிட்டர் ஆர்ம்னு இருக்கும், அதை வாங்கினீங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பென்கியூலேருந்து அவங்க பவர் கார்டு ஷிப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம்ப்ஸ் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 16 ஆம்ப்ஸ் பெருசு. இப்போ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். நம்ம நார்மல் லேப்டாப்லாம் பாருங்கள் 6 ஆம்ப்ஸ் மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக இந்த 6 ஆம்ப்ஸ் ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு நீங்கள் போடலாம். பட் எங்களுக்கு வந்து இந்த 16 ஆம்ப் ப்ளக் பாயிண்ட் ஈஸியாக இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வைக்கிற இடத்துல மானிட்டர் வைக்கிற இடத்துல இல்லைன்னா நீங்கள் வந்து அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து இந்த பவர் கார்டே வந்து இந்த 6 ஆம்ப்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, வாங்க போடுவோம். ஸோ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய லென்த்தாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் லென்த் எனக்கு என்னமோ பார்த்திங்கன்னா ஒரு 1 மீட்டர் லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணிட்டோம். லூஸ் கனெக்ஷனாக தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து அந்த லைட் வந்து வரல, ஆன் பண்ண லைட் வரல. ஸோ மேனுவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது பவர் பட்டன், அதுதான் வந்து பவர் பட்டனு. அதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதானே. ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் இன்புட் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே லைட் எரியுது. ஓகே, நோ கேபிள் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். நம்ம HDMI கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மானிட்டர் பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணாமே விட்டுட்டேன், நம்மளுடைய ஆர்வத்தில் நான் மென்ஷன் பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா BenQ GW2790Q. ஸோ அது Q வந்து பார்த்தீங்கன்னா Quad HD ரெசல்யூஷன், அதாவது 2K ரெசல்யூஷன் மானிட்டர் இது 27 inches. ஸோ ஜென்ரலாக வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோடிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 inches or 27 inches தான் வந்து ஜென்ரலாக வந்து எடுப்பாங்க. ஸோ 24 inches கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். இது வந்து 27 inches கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நீங்கள் மற்ற மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், மற்ற வேலைக்கான நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 27 தான் வந்து ஒரு ஆப்டான சைஸு. இது ஒரு 2K ரெசல்யூஷன் மானிட்டர். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நான் பர்சனல் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் நிறைய லைன்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ நிறைய அதோடைய லைஃப் முடியுதா என்னன்னு தெரியல, நிறைய லைன்ஸ் வந்துருக்கு, பிக்சல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம மானிட்டரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ HDMI அவங்க கொடுத்துருக்க HDMI கேபிள் தான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 2 HDMI போர்ட், ஒரு DP போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து HDMI போர்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே மானிட்டரில் வந்து ஒன் ஆஃப் த போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மானிட்டருக்கும் இதுக்கும் நீங்கள் பார்க்கலாம் டிஃப்ரென்ஸை. ஸோ இப்போ நான் மானிட்டரில் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இதில் இல்லாமல் நமக்கு இங்கே வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் நான் போய் பார்க்குறேன். இது வந்து லேப்டாப்போடைய டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து 1080p என்னுடைய லேப்டாப் வந்து இது பண்ணுறது. ஸோ நான் 2Kக்கு மாற்றுறேன் ரெசல்யூஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2K ரெசல்யூஷன். ஸோ இந்த மானிட்டர் வந்து அரௌண்ட் 15 inches மானிட்டர் இது. அதுக்கும் நீங்கள் 27 inch 2K ரெசல்யூஷன் மானிட்டருக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ப்ரொடக்டிவிட்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த ஐ ஸ்ட்ரெயின் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பென்கியூவில் வந்து நிறைய இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு இந்த கோடிங் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் நிறைய தராங்க. ஸோ இந்த ப்ளூ ஐ,
இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தராங்க. நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இது வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ நம்ம ரிவ்யூ அப்போ வந்து முழுசாக வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், BenQ GW2790Q மானிட்டரோடைய அன்பாக்சிங் வீடியோ மற்றும் குவிக் ஓவர்லுக் வந்து பார்த்தோம். எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ நம்மளுடைய சேனல் இன்ஃபர்மேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த மானிட்டரோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஸோ டீட்டெயிலாக அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன மோட்ஸ் இருக்குது, இந்த மானிட்டர் வந்து வர்த்தா, அதாவது 15K இந்த மானிட்டர் வந்து வர்த்தா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து இந்த மானிட்டர் வந்து வர்த்தான்னு வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.